அவனுடைய மைண்டை வந்து இவன் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். கண் பார்வை மூலியமாகவே அவனுடைய இவனுடைய தேஜஸ், இவனை பார்க்குற இது மாதிரி. இப்போ நான் ஒரு பார்க்குறேன்னா ஒரு என்னையை பார்க்கும்போது என்ன நினைப்பான், இது ஒரு மாதிரி அவன் நினைப்பான். அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற இது வந்து பவர் வந்து இந்த யோகாவுக்கு தான் இருக்குது. ஸோ மனதை ஒருநிலைப்படுத்தினாவே மீது எல்லா விஷயமும் தன்னால் வந்துடும். இதுதான் ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம். அதனால் இந்த நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, இந்த மாதிரி யோகான்னு ஒன்று இருக்குது, இதனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்குது. சும்மா நான் நீங்கள் போயிட்டு நாளைக்கு ஒரு சிமெண்ட் தினம் அறிவிங்கன்னா உலகம் அறிவிச்சிருமா? என்ன நம்ம சொல்கிறது எது எல்லாமே ப்ரூவ் பண்ணாதான். இந்த ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று இருக்குது, அதில் 192 நாடு உறுப்பு நாடுகளாக இருக்குது. அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ப்ரூவ் பண்ணாதான் மற்ற நாட்டுக்காரெல்லாம் ஏற்றுட்டு அது ஒரு இன்டர்நேஷ்னல் டேவாக கொண்டாடுவோம். ஸோ இவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, இதுதான் யோகா தினம், இந்த மாதிரி யோகா எங்கிட்ட தான் வந்தது, மற்ற நாடுகளும் கிடையாது, சைனாலாம் அதுக்கப்புறம் தான் வந்துருக்காங்க, நாங்கள் தான் பரம்பரையாக இது எங்களுடைய ஆதி காலத்திலேருந்து இங்கே இந்தியாவில் உருவானது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கொண்டு போய் காமிச்ச உடனே ஐநா சபை எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து, மற்ற நாடெல்லாம் கலந்து ஆலோசித்து, கரெக்டு தான், இது இந்தியாவுடைய கலை தான், இது வந்து பவர்ஃபுல்லான கலை, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும். மற்ற கண்ட்ரிலேருந்து தான் வந்து கற்றுட்டு போகிறாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, மற்ற கண்ட்ரியில் இருந்தெல்லாம் இந்த யோகா கலையை கற்றுட்டு போகிறாங்க. இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அதனால் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஐக்கிய நாடு சபை 2014 கொண்டு போய் நம்ம கொடுத்ததை அவங்க ஏற்றுக்கிட்டு 2015 ஜூன் 21 ஃபஸ்ட்டு யோகா டே நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி யோகா தினமாக செலிப்ரேட் பண்ணணுன்னு ஐக்கிய நாடு சபையில் எல்லா நாடும் கையெழுத்து போட்டு ஓகே பண்ணிடுச்சு. அது பிரகாரம் 2015 ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பெரிய பெருமை. சரியா, நம்ம தான் கொண்டு போய் நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம இந்தியாவுடைய ஒரு நம்ம இந்தியன்னு சொல்கிறதுக்கு நம்ம பெருமைப்படும். சரியா, இந்த கலை வந்து அவ்வளோ அற்புதமான கலைகள். சரியா, எல்லாம் நம்ம அந்த தாத்தா காலத்தெல்லாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்? செவரே இல்லை, ஒரு படம் வரையினா எங்கே போய் வரைவேன்? வரைய முடியாதுல்ல படம். ஏதாவது செவர் இருக்கணும்ல, ஏதாவது போர்டு இருக்கணும்ல, ஒரு பேப்பர் இருக்கணும்ல, அப்படி இருந்தால் தானே வரைய முடியும். அந்த பேப்பர் மாதிரி தான் நீங்கள், உங்கள் மைண்டு. சரியா, நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஐஏஎஸோ இல்லை ஐபிஎஸோ, அடுத்து குரூப் 1ஓ இல்லை மனேஜரோ இல்லை சப் இன்ஸ்பெக்டரோ போலீஸோ, நிறைய ஜாப் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோ, ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸரு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லா படித்தாதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி ஒரு போஸ்டிங் வரப்படும். நீங்கள் மனதை கண்ட இடத்துல அலைய விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது கொண்டு வர முடியாது. சரியா, அந்த ஞாபகப்படுத்த தான் ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் எல்லாரும் மைண்டில் வந்து நம்ம மனதை வந்து நல்ல எண்ணங்களுக்கு கொண்டு போகணும், நம்ம ஒருநிலைப்படுத்தணுன்றதுனால தான் இந்த யோகா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. சரியா, அதனால் இதை வந்து நீங்கள் எல்லாமே வந்து இதனுடைய கருத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு உலக நாடுகிட்ட போய் நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டேவாக நம்ம கொண்டாடுறோம்னா அது சாதாரண விஷயம் இல்லை. 2015 இன்றைக்கி 10வது இன்டர்நேஷ்னல் டே கொண்டாடுறோம். சரியா, அதனால் நீங்கள் எல்லாமே வந்து தினமும் இது எதுக்கு தெரியுமா? இது வந்து இந்த கலைக்கு வந்து கிரவுண்டோ வேறு எதுவும் பெரிய இடமோ தேவை கிடையாது. வீட்டில் உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்துறது தான் தெரியும். அது பொசிஷன் பிரகாரம் ஒருநிலைப்படுத்தும். அப்படி பண்ணால் மைண்டு வந்து எது தப்பு கரெக்டுன்னு 6000 மனநிலை உனக்கு வந்து நீ அப்போ யோசிப்பேன், இதெல்லாம் தப்பு, இந்த பக்கம் போகக்கூடாது, இதெல்லாம் கரெக்டு, இப்படி போனால் நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு யோசிச்சு. சரியா, அதனால் இதனுடைய வந்து இம்பார்ட்டனை புரிஞ்சுக்கிட்டு டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் யோகா தியான நிலையில் வந்து வீட்லேயே உட்காந்துருக்கலாம், ஏர்லி மார்னிங் டெய்லியும். சரிங்களா, அதனால் இனிமேல் இன்னையில் இருந்தாவது இது வரைக்கும் பண்ணாத ஸ்டூடெண்ட்டு காலையில் கம்பல்சரி ஒரு சின்ன வாக்கிங், ஒரு சின்ன எக்ஸசைஸ், இந்த யோகா தியானம். சரியா, அது வந்து ரெகுலராக கடைப்பிடிங்க. கண்டிப்பாக இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இருக்கும். சரிங்களா, அதனால் வந்து இது வந்து ரொம்ப உங்களுக்கு இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. மற்ற ஸ்கூலெல்லாம் அப்படியே இருக்காங்க. உங்கள் ஸ்கூலில் வந்து பசங்க வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சார் நேற்று நைட்லேருந்தே கூப்பிட்டுருக்காரு, சார் நீங்கள் வரணும் சார், கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு அறிவு தெரிஞ்சுக்கணும். நானும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி நல்ல வேறு நேரம் கிடைச்சி. ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம், கிடைக்கல, டைம் கிடைக்கல, உங்களாம் வந்து பார்க்க முடியல. இதுக்கப்புறம் நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தேன், அடிக்கடி வருவேன். சரிங்களா, உங்கள் ஸ்கூலுக்கு வருவேன். எந்த உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும்
சார்கிட்ட சொல்லலாம். சார் எப்பவுமே என்கிட்ட கான்டாக்டில் இருப்பார். சரியா? இப்போ பர்சனலாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா கூட சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் தைரியமாக சார்கிட்ட சொல்லலாம். அவர் என்கிட்ட சொல்லுவார், இல்லை நீங்களும் என்கிட்ட சொல்லலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி எல்லாரும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்க என்ன சொன்னீங்கன்னா, படிப்பை விட இந்த உலகத்தில் வந்து முக்கியமானது வேறு எதுவுமே கிடையாது. சரியா? எனக்கு நிறைய பழமொழி நான் அடிக்கடி மறந்துடுவேன். அதனால் சித்தாந்தன் ஒரு எஸ்பி இருக்கார், யூடியூப்பில் வந்து அடிக்கடி பேசுவார். எங்கள் எஸ்பி தான் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் பேசுவார், நிறைய அறிஞர்களை பற்றி சொல்லுவார். ஒருத்தவன் வந்து தூக்கு மேடை இன்னைக்கு நாளைக்கு காலைல தூக்கு மேடை போட போகிறாங்களாம். தூக்கு மேடை போட போகும்போது அவன் சொன்னானா, இருங்க ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன், அது ஒன்றும் 1 பேஜ் 2 பேஜ் இருக்குது, நாளைக்கு போடாதீங்க, நாளைக்கு என்னை தூக்கில் போடுங்க அப்படின்னு. நாளைக்கு காலையில் அவனை தூக்கு போட போகிறாங்க. அந்த சிறை அதிகாரிகிட்ட என்ன சொல்கிறான்னா, சார் ஒரு புக்கை படிச்சுட்டேன், அதில் இன்னும் கொஞ்சம் பேஜ் படிக்க வேண்டியது இருக்குது, அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் விடுங்க. தூக்கில் போடுற கைதி எங்கே இருப்பான்? ஜெயிலுக்குள்ளே இருப்பான். ஜெயிலுக்குள்ளே அவன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 4 செவத்துக்குள்ளே தான் இருப்பான். அவனுக்கு ஒரு புக்கை மட்டும் வாங்கி படிக்கலாம், ஜெயிலுக்குள்ளே இருக்குது. அவன் புக்கு படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டான். கடைசியில் இன்னும் ஒரு கொஞ்சம் பேஜஸ் தான் இருக்குது. அவன் இன்னும் அதை படித்து முடிக்கல. அதனுடைய கதையை அவன் தெரிஞ்சுக்கல. அது அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவன் வந்து படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி அவனை நாளைக்கு தூக்கு போட போகும்போது அவன் என்ன சொல்கிறான், இருங்க நாளன்னைக்கு நான் என்னை தூக்கு மேடையில் போடுங்க, நாளன்னைக்கு நான் ரெடி ஆயிடுறேன், இன்றைக்கி அந்த புக்கை படித்து முடிச்சிடுறேன் அப்படின்றான். அப்போ இதுலேருந்து அவன் படித்து என்ன பண்ண போகிறான்? நாளன்னைக்கு சாவ போகிறான். அவன் படித்து என்ன பண்ண போகிறான்? இருந்தாலும் படிப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும், ஒரு மனுஷனை பெரிய ஆளாக்கும், ஒரு மனுஷனை நம்மளை வேறுபடுத்தி மற்றவங்கள்ட்ட நம்மளை வேறுபடுத்தி காட்டும், நமக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தரும். அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து படிப்பு தான். சரிங்களா? அதுதான் அது சொல்ல வரேன். அந்த மாதிரி நிறைய இது இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய உதாரணங்கள் இருக்குது. நம்ம பேரறிஞர் அண்ணா வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு, நான் இன்றைக்கி ஆப்ரேஷனாக இருங்க ஒரு நாள் தள்ளி வைங்க, நான் இந்த புக்கை படிச்சுட்டு வரேன்னு சொல்லிப்பேன். ஆப்ரேஷன் பண்ணலாம் செத்துருவன கூட இருந்தாலும் அது மாதிரி புக்கில் படிப்பு மேலே ஆர்வம் வந்து நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. சரியா? அவங்களாம் பெரிய ஆள் ஆகியிருக்காங்க. அதனால் நம்மளை ஒழுக்கப்படுத்துறது வந்து படிப்பு தான். சரிங்களா? அதனால் இப்போ உங்களுக்கு வந்து படிப்புத்துடைய முக்கியத்துவத்தை இந்த வயசுலேயே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே போனாலும் மரியாதை இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு டிகிரி படிக்காமல் என் போஸ்டிங் வந்துட முடியுமா? ஒரு டிகிரி படிக்காமல் ஒரு +2 படிச்சுட்டு சும்மா என் போஸ்டிங் வந்துட முடியுமா? சப் இன்ஸ்பெக்டருக்கு என் போஸ்டிங் வரணும்னா என்ன பண்ணணும்? டிகிரி படிச்சிருக்கணும். சரியா? +2 முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ 1.5 லட்சம் பேர் காம்படிஷனில் எக்ஸாம் எழுதி ரன்னிங் ஓடி கயிறு ஏறி லாங் ஜம்ப் தாண்டி இந்த எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். ஸோ அதெல்லாம் வளர்த்துறது வந்து படிப்பு தான். சரிங்களா? எல்லாரும் நல்லா படிக்கணும். படித்து எல்லாருமே வந்து இந்த ஸ்கூல்லேருந்து நான் படித்து நான் பெரிய ஆள் ஆகினேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி தரணும். நீங்கள் பெரிய ஆளானா உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஊருக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை. இப்போ என்னை பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என் சொந்தக்காரங்களாம் என் மச்சான் அவன் எஸ்ஐடா, என் மாமா எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிராம வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆனீங்கன்னா என் மாமா இவர், என் தம்பி இவர், என் சித்தப்பா பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஊரில் பெருமையாக பேசிப்பாங்க. சரிங்களா? 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம வாயணும்னா அதுக்கு என்ன வேணும்? படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? படிப்பு தான் நம்ம என்றைக்கும். அது வந்து நாளைக்கு படிப்பு வந்து யாராவது திருடிட்டு போக முடியுமா? திருட முடியாது. நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருந்தா என்ன பண்ணிடலாம்? திருடிட்டு போயிடலாம். ஆனால் படிப்பு வந்து யாராலும் திருட முடியாது. சரிங்களா? ஸோ நல்லா படித்து எல்லாரும் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.